ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவுக்கு துதிகரம் உண்டாகட்டும். இங்கே வந்திருக்க தேவ பிள்ளைகள் யாவருக்கும் நீ இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதாக ஆரம்ப ஜபத்துக்குள்ள கடந்து செல்வோம். ஆரம்ப ஜபத்தை கொடுக்கும்படி சகோதரர் ராஜா பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். எல்லாரும் ஜெபிப்போமாக. எங்கள் நேசிக்கும் நல்ல தகப்பனே, அப்பா, நன்மையான காலை பொழுதுல தகப்பனே, வாரத்தில் முதலாம் நாள் தகப்பனே, உங்களை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிற தகப்பனே, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவனே, நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. கோடா கோடி நன்றி தகப்பனே. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் கொடுத்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற தேவனே, அப்பா, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாய் உன்னை மறந்தாலும் நாம் உன்னை மறப்பதில் என்று சொன்ன தேவனே, எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற தேவனே, நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. துதியில் மத்தியில் வாச செய்கிறவரே, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேலே, பயப்படாத, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு நான் சகாயம் செய்வேன் என்று சொன்ன தேவனே, அப்பா, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபிரகாம் கூட இருந்த ஆபிரகாம் எப்படியெல்லாம் நீங்க ஆசீர்வதித்த ஆண்டவரே. கடலை மணலை போல வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே, அதே மாதிரி நீங்க தகப்பனை ஆசீர்வதித்த ராஜா. உம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி என்னோட பாவத்துக்காக, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட பாவத்துக்காக மூன்றாம் நாள் நீங்க விழித்து எழுப்ப வச்சீங்க தேவனே. அப்பா, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தகப்பனே, இந்த கூட்டத்தை நீங்க முடித்து கொடுக்கும்படி தகப்பனே உங்களை கெஞ்சி மன்றாடி கேட்கிற தகப்பனே, எங்களுக்காக மறுத்து உயிர் தெரிந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். ஜபத்தை வழிநடத்த சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தேவனுக்காக நம்ம பாடலுக்குள்ளாக கடந்து செல்வோம். பாடலை வழிநடத்தும்படி சபையின் ஊழியர் ஜோசப் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். உன்னதமானவரின் மறைவினில் என்ற பாடலை நாம் பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவினில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவன் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கு பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை
காலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அழுதிடாதே. உன் தேவனும் தாவரவே அது ஒரு காலத்தும் உன்னை அழுதிடாதே. உன் தேவனும் தாவரமே அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு உன்னை சேரவே ஒரு வாதையமின் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அடுத்ததாக இன்னொரு பாடலை நாம் தேர்ந்தெடுத்து பாடுவோம். பாடலின் 36 பாடல் புத்தகத்திலே 36ஆம் பாடலை நாம் தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோம். எந்த நாவில் ஒரு பாட்டு எந்த தேவன் வருகிறார். எந்த நாவில் ஒரு பாட்டு எந்த தேவன் தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் ஒரு பாட்டு எந்த தேவன் தருகிறார். பாதையினுள் என்னை வந்து சொல்லிக் கொள்கையில் தேவனவர் வார்த்தையால என்னை தேற்றினார். பாதையினுள் என்னை வந்து சொல்லிக் கொள்கையில் தேவனவர் வார்த்தையால என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த தேவன் தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் ஒரு பாட்டு எந்த தேவன் தருகிறார். தந்தை தாயும் நண்பர்
தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பரும் யாவும் அழினார். நின்றை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த தேவன் தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்னை செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்னை செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த தேவன் தருகிறார். தொடர்ந்து வழிநடத்தும்படி பிரவீன் பிரதரை சபை சார்பாக அழைக்கிறோம். அருமையான பாடலை வழிநடத்த சகோதரர்களுக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதாக தேவ வாசிப்புக்குள்ளாக கடந்து செல்வோம். தேவ வாசிப்பை கொடுக்கும்படி சகோதரர்கள் வின்சென்ட் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். நாம் இப்பொழுது வேத வாசிப்பை கேட்போம். மத்தேயு அதிகாரம் வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 21, 22, 23 மூன்று வசனம் தியானிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். வேத வாசிப்பு கொடுத்த சகோதரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தெய்வ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். தெய்வ செய்திக்காக ஒரு சிறிய ஜபத்தை கொடுக்கும்படி சகோதரர் ராஜன் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். எழுந்து நின்று ஜெபித்தோம். பரலோகத்தில் இருக்கிற மகா பரிசுத்தமுள்ள தேவனே, அப்பா உமக்கு நன்றி சொல்றோம். ஆண்டவரே, நீங்க ஆதியிலிருந்து தகப்பனே மனுஷன் மூலியமா நீங்க அநேக வார்த்தைகளை பேசி ஜனங்களோட வாழ்க்கையை நீங்க மாத்தின தேவன் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி சொல்றோம். ஆண்டவரே, இந்த தகப்பனே ஆபிரகாமிலிருந்து தகப்பனே ஆதாமிலிருந்து தகப்பனே கடைசி கால வரைக்கும் நீங்க பேசிக் கொண்டிருக்கிற தேவன் ராஜா. அப்பா உமக்கு நன்றி சொல்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்துல தகப்பனே சகோதரன் பேசுகிற வார்த்தை இமானுவேல் பிரதரோடு நீங்க பேசும். ஆண்டவரே, தகப்பனோட வார்த்தையின் பிரகாரம் நாங்க ஒவ்வொரு நாளும் வாழ தகப்பனே, அதன் பிரகாரம் நாங்க வாழ்க்கை வாழ்ந்து
தகப்பனே நாங்க இந்த உலகத்தில் அந்த உண்மையாகவும் உத்தமனாகவும் ஆண்டவரே உண்மை தெரிந்து கொள்ளவும் ஆண்டவரே நீங்க எங்களை காத்தாலும் தகப்பனே எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தும் அப்பா உண்மையென்று வேறு தேவர்கள் இல்லை ராஜா நீங்க வானத்துக்கும் பூமிக்கும் நீங்க ஒரே ஒரு தேவன் தகப்பனே இது எங்களுக்காக மறுத்து உயிர் தெரிந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமென். இப்பொழுதாக தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். தேவ செய்தியை கொடுக்கும்படி சகோதரர் இமானுவேல் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். நம்முடைய இஸ்ரவேலின் ஜெபலமான பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தினாலும் தேவன் இந்த வாரத்தின் முதல் நாளிலே சபை குடிலை விட்டு விடாதபடி தேவன் எனக்கு நமக்கும் கிருபையும் அருளும் செய்து கொண்டிருக்கிறார். பிரியமான சகோதரர்களும் சகோதரிகளாய் நாம் தேவனுக்கு உண்மையாய் உத்தமமாய் இந்த பூமியில நிலைநிற்கும்படியாய் எனக்கும் தேவன் நமக்கும் அருள் செய்திருக்கிறார். இந்த உலகத்தையே நேசித்து வருகிறார் தேவன். அதனாலே பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வார்த்தைக்குள் கிறிஸ்துவை தரித்து அவருடைய அடிச்சுவடுகளை நாம் கைக்கொள்ளலா இருப்போமானால் நான் நீங்களும் தண்டனைக்கு தப்பலாம். இல்லாவிட்டால் நான் தண்டனைக்கு ஆளாக விடுவோம். வேதத்தின் வசனங்களை வாசித்தோம், ஜெபித்தோம், பாடினோம். அந்த பாடல்களை தேவன் அங்கீகரித்தாரா? நம்முடைய ஜெபங்களை தேவன் அங்கீகரித்தாரா? தேவனுடைய வார்த்தையை படித்தும் அந்த வார்த்தை எனக்குள் நமக்குள் இருந்து வருகிறதா என்று தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. எபிரியர் 4 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும்படியா அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவள் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாக வெளியரங்கமாக இருக்கிறது. அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, வெளியரங்கமாகவும் நிர்வாணமாக இருக்கிறது. நாம் கணக்கு ஒப்புவிக்கலா இந்த பூமியிலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நம்முடைய கணக்குகளை தேவன் அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிறார். 1 பேதுரு 3:12 கர்த்தருடைய கண்களோ நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்குது. அப்படி செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது. தீமை செயலுக்கோ கர்த்தருடைய முகம் எப்படி இருக்குதுங்களா? விரோதமா இருக்கிறது. உங்களே நீங்கள் நிதானித்து அறிந்து கொள்வார்மானால் நானும் நீங்கள் தண்டனைக்கு தப்பலாம். இல்லாவிட்டால் தண்டனைக்கு என்ன பண்ண முடியாது? தப்பவே முடியாது. மத்தேயு 7 அதிகாரத்துல 21, 22, 23 வாசித்தோம். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறேனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோகத்தில் பண்ண முடியாதா? பிரவேசிக்க முடியாது. வெறும் வாயில தான் பேசுவாங்க தேவனை பத்தி, வெறும் வாயில தான் தேவனை பத்தி ஜெபிக்கிறது, வெறும் செயல்முறையாய் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நாம் என்ன பண்ணோம்? மகிமைப்படுத்தணும். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி அப்படிங்களா ஒன்றுமே இல்லை. நாம் என்னென்ன செய்கிறோம், என்னென்ன பண்ணுகிறோம், என்ன நினைக்கிறோம் தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். சங்கீதம் 139 1-2 வாசிங்க பார்க்கலாம். என்ன? கர்த்தாவே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்தலையும் என் நினைவுகளையும் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறார். நாம் படுத்திருந்தாலும் அவருக்கு தெரியும், நாம் நடந்திருந்தாலும் தெரியும், நம்ம எங்க போனாலும் தேவனுக்கு
தெரியும். இந்த பூமியிலே நாம் என்ன செய்கிறோம், எப்படி வாழ்கிறோம், எப்படி செயல்படுவோம் என்று தேவன் அனுதினமும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதான் அவருக்கு மாறுபாடு சிருஷ்டி ஒன்றுமே கிடையாது. அதனால நம்ம வெறும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவா இருக்கக்கூடாது. அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை காண்பிக்கலாய் இந்த பூமியிலே காணப்பட வேண்டும். அனுதினமும் தேவனுக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். நீதிமொழிகள் 4:10 வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 4:10. என் மகனே, என் மகனே, கேள், கேள், என் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்போது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். என் மகனே, என் மகளே, கேள், என் வார்த்தைகளை என்ன பண்ணினி ஏற்றுக்கொள், அப்போது ஆயுசின் வருஷங்கள் எப்படியா அதிகமாகுமா. நம்மை ஆயுஷ் நாட்களை தேவன் கூட்டி கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் தேவன் நடத்தி வருகிறார். அனுதினமும் ஆபத்து, விபத்து, பிரச்சனை, போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் வருவது கூட தேவன் என்னையும் நம்மை தற்காத்து வழிநடத்துகிறார். அதான் சொல்றார், என் மகனே, என் மகளே, கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்போது ஆயுசின் வருஷங்கள் அதிகமாக்குற தேவனாயிருக்கிறார். நீதிமொழியில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ தேவனுக்கு பயந்து தேவனுக்கு உகந்தவனாய் உண்மையாய் உத்தமமாய் ஜீவிக்கும் போது தேவன் நம்மை தற்காத்து வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு பயந்து ஜீவித்தார். 33 வருஷம் வாழ்ந்தார். அவர் சுயமாய் பேசவில்லை, அவர் சுயமாய் நடக்கவில்லை. ஆனாலும் தேவனுக்கு மரணம் தன்னை கீழ்ப்படுத்தி வாழ்ந்தார். நானும் நீங்களும் கீழ்ப்படிந்து வாழும்போது நமக்கு ஆயுஷ் நாட்களை மாத்திரமல்ல, சுகத்தையும் தருகிறார், பலனையும் தருகிறார், நமக்கு சத்துவத்தை தருகிறார். நம்மை ஆதரித்து வழிநடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 50:15 வாசித்து பாருங்கள், என்ன சொல்லுகிறார்? தேவன் துன்மார்க்கர்களை நோக்கி, தேவன் துன்மார்க்கரை நோக்கி என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு, என்ன நியாயம் உண்டு. துன்மார்க்கமாய் நடக்கிறது, தேவனுக்கு விரோதமான பாவங்கள் செய்கிறது, தேவனுக்கு முன்பாக அக்கிரமம் நடக்கிறது, தேவனுடைய வார்த்தை பேச என்ன தகுதி இருக்குது? துன்மார்க்கரை நோக்கி, மறுபடியும் வாசிங்க பிரதர். தேவன் நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு. உனக்கு என்ன நியாயம் இருக்குது? நியாயம் இல்லாமல் நடக்கிறாய், நீதி இல்லாமல் நடக்கிறாய், பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிறாய், நீ எப்படி உன் வார்த்தையை பேசலாம் என்று தேவன் கேட்கிறார். எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. அப்ப நம்ம பேசுறது ரொம்ப உஷாரா பேசணும். இந்த உலகத்தை நடக்கிறது ரொம்ப உண்மையா நடக்கணும். நம்ம எல்லாம் எழுதி வச்சு பேசினா ஈஸியா பேசிடலாம், ஆனா உள்ளத்திலிருந்து வசனம் இருந்தா தேவன் நம்மை பாதுகாக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பேச தெரியுங்களா? யோவான் 1:14 வாசிக்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். மகிமையை கண்டோம். மகிமைக்கு ஏற்றதாய் இருந்தது. பிதாவுக்கு மகிமையாய் ஏற்றதாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்தார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த பூமியிலே வாழ்ந்தார். சத்தியங்களுக்குள்ள இருந்துச்சு, நிறைந்தவராய் வாழ்ந்தார். இன்னைக்கு நம்ம வேத வசனம் வாசிக்கிறது படிக்கவே தெரியுதில்லை. வேத வசனத்தை எங்க இருக்கிறது கூட தெரியுதில்லை. கிறிஸ்து உனக்குள் இருந்தா நீ வசனத்தை தெளிவாய் வாசிப்பாய்.
கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தெளிவாய் செபிப்பாய். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அந்த வார்த்தை உனக்குள் இருந்து வெளியே புறப்பட்டு வரும். நீ தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும், அதிலே அறிந்து கொள்ளலாம். இல்ல உலகத்துக்கு பயப்படுறியா, உன் குடும்பத்துக்கு பயப்படுறியா, உன் உற்றார்களுக்கு பயப்படுறியா, தன் சரீரத்துக்காக பயப்படுகிறாயா என்று தேவன் அனுதினமும் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவருடைய வேண்டலுக்கு கவனமா இருக்கிறது. தீமை செயலுக்கோ கர்த்தருடைய முகம் எப்படி இருக்குதுங்களா? விரோதமாய். நாம் விரோதமாய் வாழ்கிறோமா? நமக்குள் சத்தியம் இருக்கிறதா? நமக்குள் பரிசுத்தம் இருக்கிறதா? நமக்குள் நேர்மை இருக்கிறதா? நாம் உண்மையாய் வாழ்கிறோமா, உத்தமமாய் வாழ்கிறோமா என்று தேவன் என்னையும் நம்மையும் கணக்கு கேட்பார். வாரத்தின் முதல் நாளிலே நேர சமயத்துக்கு வர்றதே கிடையாது. 9 மணினாக்கா இங்க வந்து வீணான வார்த்தைகளை பேசிக்கின்னு கிடையாது, பேசக்கூடாது. தேவ சமூகத்திலே பிரசங்க 5:2 வாசிக்காதுங்க. தேவ சமூகத்திலே துணிகரமாயின் வாயினாலும் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். அதில் வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா? சுருக்கமா இருக்கணும். இங்க வந்து உக்காந்துட்டா போதும். இங்க தேவன் சபை இல்லை, இது நாம தான் சபை. இங்க வந்து அனாவசியம் பேச விட கூடாது. வந்தமா உக்காந்துடணும், அவ்வளவுதான். நீ வீட்டுல பக்தியா இருந்தா, வெளியில பக்தியா இருந்தா கூட இங்க நீ பக்தியா இருப்ப. நீ வீட்டுல நடக்கிறவங்க இங்க நடக்கக்கூடாது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம், என்னத்துக்கு? மருந்து மாத்திரை, அங்க சுகம் ஆயிடுச்சு, அந்த மாதிரி வரக்கூடாது. இதெல்லாம் இது தேவ சமூகம். பயம் நடுக்கம் நமக்குள் காணப்படுது. சங்கீதம் 2:10 சொல்றது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே என்ன பண்ணுமா? அவரை களி கூறணும். பசங்க 2 பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பாத்தீங்களா? நீ வெளியில தேவனுக்கு பயந்தாதான் இங்கே பயந்து ஜீவிப்ப. உன் குடும்பத்துல தேவனை பத்தி பயந்து ஜீவித்தா நீ இங்கே பயந்து காண்பிக்க. உன்னை பார்த்து மற்றவங்க பயப்படுவார்கள். உன்னை கண்டு நடுங்கோர் வசனம் சொல்லுது. வசனம் உனக்குள் இருந்தா, தேவன் உனக்குள் இருந்தால் மற்றவர்கள் நடுங்குவார்கள். சிங்கம் கூட என்ன பார்த்து உன்னை பார்த்து ஓடிடும். ஆனா சிங்கம் அது இல்லை, இங்க இருக்கிறதான் சிங்கம். பைபிள் சொல்லுது, மத்தேயு 10:16. படிக்காதீங்க. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்பவில்லை, இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகிய சர்ப்பங்களை போல வினாவரும் புறாக்களை போல கபடற்றுமா இருங்கள். நம்ம பச்சை சுத்தி இருக்கிற சிங்கம் தான் அனிமையா இருக்குது. கரடி இருக்குது, ஓனாய் இருக்குது, நரி இருக்குது, தந்திரமான மனுஷன் பூமியில் இருக்கிறார்கள். நானும் நீங்களும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே உண்மையை உத்தமத்திலே ஜீவித்தார். நாம கூட உண்மையை உத்தமத்திலே ஜீவிக்கும் போது நித்திய ராஜ்யம் எனக்கு நமக்கு உண்டு. இல்லாவிட்டால் கிடையவே கிடையாது. சாக்கு போக்கு சொல்றது, சண்டை வருதே கிடையாது. இதே வேலை இருந்துச்சு, வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு வரணும். பழைய ஏற்பாடு பிரகாரம் ஒரு குடும்பத்துல ஒருத்தன் வரல என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? கல்லெடுத்து சாவச்சுக்குவாங்க. இன்னைக்கு எங்க இருக்குது பயம்? 9 மணிக்கு வர்றது இல்லை, 9:15 வர்றது. நான் பார்த்து தான் வரேன் எல்லாரையும். இங்க வந்து அனாவசியம் பேசுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. பெண்களை எதுவும் பேசவே கூடாது. 1 Corinthians 14:34 வாசிக்காதீங்க. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசுவதற்கு உத்தரவில்லை, வேதமும் அப்படியே சொல்லுகிறது. வீட்டோட பிடிச்சிக்கணும், பொண்டாட்டி பிடிச்சாதான் வீட்டோட தான். இங்க பேசுறதுக்கு என்ன இல்லைங்களா? இடமே கிடையாது. பயத்தோடு இருக்கணும், பக்தியோடு இருக்கணும், உண்மையா இருக்கணும், உத்தமா இருக்கணும், நீதியா நடக்கணும். தேவன் பார்க்கிற அந்த பயம் இருக்கணும் நமக்குள்ள. மனுஷன் பயப்பட பயம் கண்ணியே வருவிக்கும். மனுஷன் பயப்படுறாரு, தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும். நம்மெல்லாம் மத்தேயு 10:28 வாசிக்காதீங்க. ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுக்கு பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தை நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு என்ன பண்ணுமா? பயப்படணும்னு சொல்லுது. நானும் நீங்களும் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கணும். உலகத்துக்காரங்கள தண்டனை, எனக்கு நமக்கு தான் முதல் தண்டனை. அதை நான் முதல்ல புரிஞ்சுக்கணும்.
நம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்தணும், நான் எப்படி வாழ்றேன், பெருமையா வாழ்றியா இல்ல பந்தாவா வாழ்றியா, அதெல்லாம் குப்பை தேவனுடைய பார்வையில. அதெல்லாம் ஒன்றுக்குமே உதவாது. குடும்பத்தோட நம்ம தேவனை ஆராதிக்கணும். எவ்வளவு வாட்டி சொல்லிட்டேன், என்ன பண்றது, என்ன கேட்கிறதே கிடையாது. செவிட்டு வீரனுக்கு எவ்வளவுனா ஊது, என்ன பண்ணாது, ஆடாது, வருதில்லை. எபேசியர் 5:23 வாசிக்காதீங்க. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார். அவரே சரீரத்துக்கும் ரட்சகரா இருக்கிறார். நீ தலைவனா இருக்கிறாயா? நீ தேவனுக்கு பயந்து நடக்கிறாயா? இதுவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பொண்டாட்டி வேற பக்கம், புருஷன் வேற பக்கம், பிள்ளைங்க வேற பக்கம், குடும்பத்தில் அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, பரிசுத்தம் இல்லை. தேவன் எப்படி பார்ப்பாரு உங்களை? பார்க்கவே மாட்டார். அப்போஸ்தலர் 13:30 வாசிக்காதீங்கள். அறியாமல் கொள்ளங்களை தேவன் காணாத பொழுதார், இப்பொழுதோ எங்கும் உள்ளம் மனுஷர் மனம் திரும்பும்படியாய் கட்டளையிடுகிறார். பார்க்காதவே இருந்தார் அன்னைக்கு, இன்னைக்கு பார்க்கிறார் தேவன். எப்போ நீ ஞானஸ்தானம் எடுத்து எப்போ சபை கொண்டு வந்துட்டு அணியதும் கணக்கு ஆரம்பம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க நினைக்கலாம் தப்பிச்சிக்கலாம், தப்பிக்கவே முடியாது. மன்னிப்பு கிடையாது. இங்கேதான் மன்னிப்பு, இங்கேதான் உங்களுக்கு எல்லாமே. மரிச்சவன மன்னிப்பே இல்லை. எபிரேயர் 9:27 அப்ப வாசிக்காதீங்கள். அன்றையும் ஒரே தரம் மன்னிப்பதும் பின்பு நியாயத்திற்பதும் மனுஷன் என்ன பண்ணுகிறா, நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே உன் குழுவா. நீ எந்த ஆவி பெற்றிருக்கிறதா இருக்கிற? உலகத்தின் ஆவியா, தேவாவியா? தேவாவி பெற்றவன் எல்லா காலத்திலும் உண்மையா உத்தமமாய் ஜீவிப்பான். 1 Corinthians 12:7 வாசிக்காதீங்க. ஆவினுடைய அனுகிரகம் அவன் அவனுடைய பிரயோஜனம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வசனம் எப்படி வைத்திருக்கிறது அப்படித்தான் அவனுக்கு பிரயோஜனமா தேவன் நடத்துவார். இல்லாவிட்டா உன் இஷ்டமா நடத்தினா தேவன் என்ன பண்ண மாட்டாரு, அங்கீகரிக்கவே மாட்டார். ஆவினுடைய அனுகிரகம் அவன் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறான். நீ எப்படி பிரயோஜனப்படுத்துற? நீ தேவனுக்காய் நீ எப்படி வாழுகிறாய், எப்படி பார்க்கிறாய், எப்படி பேசுகிறாய், எப்படி சிந்திக்கிறாய், எல்லாமே தேவனுக்கு தெரியும். தேவனுடைய பார்வையில நீங்க நான் என்ன பண்ண முடியாது, தப்பவே முடியாது. உயிருள்ள நாளெல்லாம் நான் உண்மையும் உத்தமத்திலே வாழணும். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய பார்வைக்கு நிர்வாணமும் வெளிரங்கமாயிருக்கிறது. அவருக்கே நானும் நீங்கள் என்ன பண்ணோம், கணக்கு ஒப்புவிக்கணும். இந்த பயம், இந்த பக்தி எனக்குள் நமக்குள் காணப்படுதா என்று நம்மை நாம நிதானித்து அறிவோமானால் தண்டனைக்கு நாம் தப்ப முடியாது. நாம் யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்? யாருக்கு ஊழியம் செய்கிறோம்? யாருடைய காலத்தில் முன்னிட்டு வாழ்கிறோம் என்று தேவன் அறிந்திருக்கிறார். யோவான் 1:12 வாசிங்க. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர், அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி என்ன பண்ணாரா, அதிகாரம் கொடுத்தார். எங்க அதிகாரத்துல வாழ்றீங்க நீங்க? விசுவாசிக்கிறீங்களா இல்ல விசுவாசியா இருக்கிறியா? இல்ல அதிகாரத்தை பெற்றவனா இருக்கிறாயா? அவருடைய அதிகாரத்தை பெற்றவன் உண்மையா உத்தமமா வாழுமா? அவருடைய அதிகாரத்தை பெறாதவன் ஏனோதானும் என்று வாழுவான். நீதிமொழி 28:18 வாசிச்ச பாருங்க எப்படி நடக்கிறான். நீதிமொழி 28:18 நானே வாசித்தா, உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடனே இருவழி நடக்கிறோம் அவற்றில் ஒன்றிலே விழுந்து போவான். நேர் வழியில் நடக்கிறாயா, நீதியாய் வாழ்கிறாயா, அந்த வழியிலே உன்னை தேவன் நடத்துவார். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப அது பாவத்தையும் அக்கிரமத்தையும் விட்டு விட்டு தள்ளி வாழ்ந்து கொண்டே இருப்பான். அவன்தான் உத்தமன். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்பை விட்டு விலகணும் தேவனுக்கு பிரியமாயிருந்தார். தேவனே அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன்
இன்னைக்கு என்னையும் உன்னையும் பார்த்து தேவன் சாட்சி கொடுப்பாரா? உன்னை என்னை குறித்து நீதிமன்றம் அறிவிப்பாரா தேவன்? உன்னை என்னை பார்த்து நீ சபை கூடுதலை விட்டு விடாத வந்திருக்கிற சொல்லுவாரா? எபிரேயர் 10:25 வாசிக்காதீங்கள். சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுவது போல நாம விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் என்ன பண்ணுமா? வார்த்தை மத்தேயு 23:3 வாசிங்க. ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களை சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு நடவுங்கள். அவர்கள் செய்கிறபடியா அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லியும் எப்படி சொல்றார் பத்தி நான் சொல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாயில சொல்ற அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்கிறார்கள். அவர் போதிக்கிறார்கள், ஆனா போதனை பண்ண என்ன பண்றது இல்ல. மறுபடியும் வாசிக்கிற வசனம். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர் சொல்கிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் பையோ செய்யாதீங்க என்று சொல்லுகிறார்கள், சொல்லியும் இப்படிப்பட்ட இந்த பூமியில இருந்திருக்கிறார். பாத்தீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, வெள்ளரிக்கப்பட்ட கல்றையே என்னங்க கல்றையே சொல்லுமா செய்ய மாட்டோம். 2 Corinthians 10:12 வாசிங்க. 2 Corinthians 10:12 குயிக்கா வாசிங்க. நான் வாசிட்டேன். 2 Corinthians 10:12 2 Corinthians 10:12 வாசிங்க. 2 Corinthians 10:12 குயிக்கா. 2 Corinthians 10:12 ஆகையால் தங்களை மெச்சிக்கொள்ள சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கும் ஒப்பிடும் புரிய மாட்டோம். தங்களை அறிந்து கொள்வர்கள் என்ன இல்லைங்களா? புத்திமான் அல்ல. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சொல்லுவோம். ஆகிலும் தங்களை மெச்சிக்கொள்ள சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கும் ஒப்பிடும் துணிய மாட்டோம். தங்களை அறிந்து கொள்வர்கள் புத்திமான் அல்ல. பிரதர் நான் இப்படி பிரதர் நான் அப்படித்தான் பண்ணுவேன் பிரதர், இப்படித்தான் பண்ணுவேன். தேவனுடைய பாரு எப்படி இல்லவன் புத்தி இல்லாதவன். அவன் புத்தி அறிவு ஞானம் எங்க இருந்து தெரியுங்களா? யாக்கோபு 1:17 வாசிங்க. வாசிக்கிறீங்களா? நன்மையோடு எந்த ஈவும் எந்த வரமும் பரலோகத்தில் இருக்கிற ஜோதிர் பிதாவிற்கு இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்ல. அவருடைய வேற்றுமை நிழலே இல்ல. ஆனா மனுஷன் வேற்றுமை நிழல் உண்டு. அப்படிப்பட்ட நிழலே தேவனை பார்க்க முடியாது. அப்ப நமக்கு அந்த நிழல் நமக்குள்ள காணப்படக்கூடாது. நம்மிடத்துல எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பயந்தவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம குடும்பத்தோடு தேவனை தொழுது கொள்ள வரணும். பிள்ளைங்களோட வரணும், குடும்பத்தோட வரணும். இதான் தேவன் பார்ப்பார். அப்புறமா நீ ஆபத்துல வந்து ஜெபித்தா கூட ஜெபத்தை என்ன பண்ண மாட்டார் தேவன்? கேட்கவே மாட்டார். யோசுவா சொல்ற நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அப்ப நீங்களும் குடும்பம் தேவனை சேவிக்க கொண்டு வரணும். நீங்க வீட்டுல சரியா கொண்டு வரணும்னா நீங்க தேவ சமூகத்துல போக முடியும்? முடியவே முடியாது. கஷ்டம், கடினம். நீதிமொழிகள் 14:12 வாசிக்காதீங்க. மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். வழிகள் சொல்ல மரண வழிகள். இப்படிப்பட்ட மரண வழிகள் நம்ம வாழுகிறோம். மற்றவர்களை கொண்டு போறதே இல்லை, நாம சரியா வர்றது இல்லை, நம்முடைய குடும்பத்தில் கொண்டு வரல நமக்கு இல்லை. யார் கீழ்ப்படியல தெரியுங்க? நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியது இல்லை. உங்க பிதா யார் தெரியுமா? அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பிசாசு. யோவான் 8:44 வாசிங்க. அவனுடைய இச்சை பிரகாரம் நடக்கிறது. அவன் சத்தியம் இல்லாதவன். சத்தியம் அவன் இடத்தில் இல்லை. நீங்கள் உங்கள் பிதாவின் இச்சையின்படி உங்கள் பிதாவின் நான் பிறந்தவர்கள். படிங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் படிங்க.
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டான போதும். நீங்கள் உங்கள் பிதா உங்கள் படிக்கும்போது ஸ்டார்டிங் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பாருங்க, அது அவங்க பிதா, அவங்க பிதாவாகிய உண்டானவர்கள் உங்கள் பிதாவின் இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதனாய் இருக்கிறான். சத்தியம் அவனுக்கு இல்லாதபடினாலே சத்தியத்தை அவன் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தை எடுத்து என்ன பண்றான்? பொய் பேசுகிறான். வசனம் இங்க இல்ல, இங்க இருந்து எடுத்து பேசுறது. அது சத்தியமா? பொய். பிதாவின் இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதனா இருக்கிறான். சத்தியம் அவனுக்கு இல்லாதபடினால சத்தியம் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாக. அவன் பொய் பேசுவது தன் சொந்தத்தை எடுத்து பேசுகிறான். அப்ப நம்ம சொந்தத்தை எடுத்து பேசுவோமானால் நீ நான் யாருடைய பிள்ளை தெரியுங்களா? பிதாவின் பிசாசு. அவன் கூட பிதா தான். ஆபிரகாமும் பிதா தான், முற்பிதாக்கள் அவர்களாம். ஆனா சாரா எல்லாம் கூப்பிட்டாங்க தெரியுங்களா? அவளை ஆண்டவரே, இன்னைக்கு மனைவி ஆண்டவனை கூப்பிடுறாங்களா? வாடா போடா பேர் விட்டு கூப்பிடுது. ஆனா கிறிஸ்துவ சபையார் அவங்க கிடையாது. அவங்க சொல்றதுதான் புருஷன் கேட்குது. நல்லது, ரெண்டு பேரும் ஐக்கியமா இருக்கணும், ஒரே சரீரமா இருக்கிறது நல்லது. ஆனா சத்தியத்தில் எப்படி இருக்கணும்? நம்மளா உண்மையை உத்தமா சரி நம்முடைய குடும்பத்தை பார்த்த உடனே மற்றவங்க சந்தோஷப்படணும், தேவன் சந்தோஷப்படணும். நம்முடைய குடும்ப பிள்ளைகளை பார்த்து எங்க அப்பா அம்மாவா அப்பா நல்லா இருக்கிறாங்க, முன்னேறி எப்படி போதோ அப்படித்தான் பின்னேறும். தாய் தகப்பன் நாம் உண்மையா உத்தமா ஜீவிக்கும் போது தேவன் நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர்தான் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறார். ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார் யோவான் 16:6, அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர. உங்களால தான் பிதாவிடத்தில் வரணும். மற்றவங்க நம் நிமித்தம் பிதாவை தொழுது கொள்ள வரணும். நம் நிமித்தம் தான் நம்முடைய குடும்பம் வரணும். வெறும் சாப்பாடு சாக்கி வச்சுட்டு டீ கொடுத்து காபி கொடுத்தா போதாது. அது ஒன்னும் அன்பு இல்லை, அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா வசனம் அழியாதது, மாறாதது. வானமும் பூமி ஒழிந்து போவோம், என் வார்த்தை சுரு உறுப்பாய் என்ன பண்ணாதுங்க? ஒழிந்து போவாது. சங்கீதம் 85:11 படிக்காதீங்க. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்க. நீதி உள்ள தேவன் வானத்தை தாழ பார்க்கிறார். சத்தியம் எனக்குள் இருக்கிறார் பார்க்கிறார் தேவன். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். அது பூமி என்பது நம்முடைய இருதயமாக இருக்கிறது. அந்த இருதயத்திலே நம்முடைய சத்திய வசனம் நமக்குள் இருக்க வேண்டும், அது முளைக்க வேண்டும். வாக்கு 4:20 வசைக்காதீங்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் இருக்கிறார்கள். வசனம் என்பது விதை. அந்த விதையான வசனம் நமக்குள் வந்து மரமாய் மலர்ந்து எல்லாரும் என்ன பண்ண நமக்குள்ளே தங்கி தாவரிக்க முடியாய் இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். அதற்காக தேவன் நம்மை தேர்ந்தெடுத்தார், தேர்ந்து கொண்டார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, நிர்வாணமாய் வெளியரங்கமா இருக்கிறது. நாம் அவருக்கு என்ன பண்ணோம்? கணக்கு ஒப்புவிக்கணும். தேவன் தாமே வழிநடத்துவார். இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் எனக்காக பேசிக்கிறார், உங்களுக்காக பேசிக்கிறார். நம்ம இது மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியாது. தேவன் யூடியூப்ல கொண்டு வந்திருக்கிறார். நாம கூட ஞானமாய் ஜாக்கிரதையாய் தேவனுக்கு பயந்து ஜீவிப்போம். தேவன் தாமே உங்களை ஆதரித்து வழிநடத்துவாராக. வாரத்தின் முதல் நாளில் ஒரு அருமையான செய்தியை கொடுத்தாரு. சிலது அவர் சொன்னது எனக்கு கொடுத்தது எதுனா, தேவன் ஒவ்வொரு விஷயமும் நம்மளை கவனிச்சுட்டு இருக்காரு. ஒவ்வொரு செயல்களிலும் எல்லாத்தையும் நம்மளை கவனிக்கிறாரு. அதை நாங்கள் உத்தரமா நம்ம அந்த தேவ வசன செய்தியை கவனித்து அதன் வழியா நடக்க வேண்டும். தேவ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவனும் யாவனும் ஆயுசு நீட்டப்படும். அதுவும் நாம நினைவில் வைத்துக் கொள்ளணும். ஏன்னா ஆயுசுன்றது இப்போ எப்ப வேணாலும் போலாம். ஆனா தேவனுக்குள்ள இருக்கும் போது அவர் நீண்ட ஆயுசா கொடுப்பார். அவரோட நாம்
யாவரும் அதிகாரத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று கற்றுக்கிட்டோம். இதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு இதை வேறவருக்குமே பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அருமையான செய்தியை கொடுத்த இமானுவேல் பிரதருக்கு சபையின் சார்பாக நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதாக அடுத்ததாக பந்தி பாடலுக்குள்ளாக நாம் செல்லுவோம். பந்தி பாடலை வழிநடத்தும்படி சபையின் ஊழியர் ஜோசப் சகோதரர்களை சபையின் சார்பாக அழைக்கிறோம். நண்பர் இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தாரே. நண்பர் இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தாரே. பொல்லாத என் பாவங்கள் எல்லாம் தானாக தான் சுமந்தார். பொல்லாத என் பாவங்கள் எல்லாம் தானாக தான் சுமந்தார். கீழ்ப்படிந்தார் என் நண்பர் என்றார். கீழ்ப்படிந்தார் என் நண்பர் என்றார். அன்பாரே என்னை கண்டார். அன்பாரே என்னை கண்டார். நண்பர் இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தாரே. உளையான சேற்றில் நின்று நம்மை உயிர்ப்பிக்க ஜீவன் தந்தார். உளையான சேற்றில் நின்று நம்மை உயிர்ப்பிக்க ஜீவன் தந்தார். சபையார் என்றார் மணமகனே என்றார். சபையார் என்றார் மணமகனே என்றார். அன்பாரே நம்மை கண்டார். அன்பாரே நம்மை கண்டார். நண்பர் இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தாரே. நண்பர் இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தாரே. நம்ம அடுத்ததாக கர்த்தரின் பந்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளை நாம் ஞாபகத்தில் கொள்ளும்படி இப்படியாக அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை நாம் பங்கு பெற்று தேவனுடைய கிருபையால் இம்மட்டுமாய் தேவன் நம்மை வழி நடத்திருக்கிறார். ஒரு 2 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். புதிய ஏற்பாடுல எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மள பரலோகத்துல சேர்க்கும்படி ஆடு பலி கொடுப்பாங்க பாவ மன்னிப்புக்கென்று. இப்போ நமக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். ஏன்னா இனிமேல் நமக்கு மத்தியஸ்தர் யாருன்னா கிறிஸ்து ஒருவர் தான். அதனாலதான் கிறிஸ்து இப்படியாப்பட்ட வார்த்தைகளை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறார். அதுலயே 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே. ஏன்னா இனிமேல் நம்ம பாவம் செய்யக்கூடாது. ஞானஸ்தானம் பெற்று ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பாவத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க, செய்யக்கூடாது. ஏன்னா வேற வழி இல்லை. ஒரே தடவை தான் நம்ம ஞானஸ்தானத்துல நம்ம பாவத்தை கழுவப்படுது.
திரும்பி திரும்பி நம்ம ஞானஸ்தானம் எடுக்க போறதில்லை. அதனால நம்ம எது பேசினாலும் எது செய்தாலும் எந்த ஒரு விஷயத்திலையும் தேவனுடைய சித்தம் இருக்குதான்னு பாருங்க. பேசும்போது போய் பேசாம, எந்த பொருளும் நமக்கு சொந்தம் இல்லை திருடாம, விபச்சாரம் கண்களில் பார்ப்பதும் விபச்சாரம் தான். கொலை செய்வது, வார்த்தையினால் தன் சகோதரனை மூடன் என்று சொன்னாலே இருக்கிறார். அப்போ இதெல்லாம் பாவம் தான். அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். ஏன்னா வேறொரு பலி இல்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஒரே பலியானார். அப்படியாப்பட்ட கிறிஸ்துவோடைய அந்த மரணத்துக்கு நம்ம கீழ்பட்டவர்களா இருந்து அவர் உயிர் தெழும்போது நம்ம நித்திய ஜீவனில பிரவேசிக்கும்படி தேவன் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்ம அப்பதற்காக ஒரு ஜெபத்தை ஜெபிக்கும்படி சகோதரி சபையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் பிதாவே, இந்த கர்த்தாவே, இந்த அருமையான வாரத்தின் முதலாம் நாளில் உங்களுடைய குமாரனை எங்களுக்கு கொடுத்து இயேசு கிறிஸ்துவாக அவரே நீ தந்தொருளி எங்களுடைய பாவனுக்காக அவருடைய சரீரத்தை அடிக்கப்பட்டு விற்கப்பட்டு எங்களுக்காக நீங்கள் கொடுத்த உங்களுடைய குமாரனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை நீங்கள் புதிய உடன்படிக்கையாக நான் மறுமளவு இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கொடுத்த அந்த ஒரு கிருபைக்காக நன்றி செலுத்தி இது அன்பர் மற்றும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் என்று நல்ல பிதாவே. ஆமென். 1 கொரிந்தியர் 11:23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தர் இடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இவை செய்யுங்கள் என்றார். அப்படியே நாம் செய்வோம். அவருடைய இரத்தத்துக்கு மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிற திராட்சரசத்துக்காக ஜெபிக்கும்படி ராஜன் பதிலை சபையின் சார்பாக கேட்கிறோம். அளவில்லாம எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா உமக்காக நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா உடைய ஒரே மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பி என்னுடைய பாவத்துக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட பாவத்துக்காகவும் சிலுவையில் மறுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர். அப்பா ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் எங்களுடைய பாவங்களை கழுவி ஆண்டவரை நாங்கள் பரிசுத்தமாக மாறும் தகப்பனே. எவ்வளவு பெரிய அன்பு நீங்க உலகத்துக்கு வெளிப்படுத்திருக்கீங்க ராஜா. உமக்கு கோடா கோடி நன்றி தகப்பனே. தரிமான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் அல்ல இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். போஜனம் பண்ணிய பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே நாம் செய்வோம். காணிக்கை பகுதியாக கடந்து செல்லுவோம், கொடுப்போம். இது கட்டாயமாகவும் அல்ல, விசனமாகவும் அல்ல, மனதில் நியமித்தபடியே நம் தேவனுக்கு கொடுக்கப்படும். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். வானமும் பூமியையும் படைத்தவரே, இதோ இந்த அருமையான நேரத்துக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. பிதாவே, இதோ உமது குமாரனின் பந்தியில கை கொண்டோம். தகப்பனே, அவர் காணிக்கையை நீங்க ஆசீர்வதிக்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். சபையுடைய வளர்ச்சிக்காகவும் தகப்பனே, இப்படியாப்பட்ட காரியங்கள் நம்முடைய சமூகத்தில் ஆராதனையில் நடக்கும்படி நீர் எங்களை ஆசீர்வதிச்சு பலப்படுத்தினதுக்காக நன்றி தகப்பனே. எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சபையின் அறிவிப்புகள். வாரத்தின் முதல் நாளிலே காலை 9 மணிக்கு தொடங்கி 10:30 வரை ஆராதனை இருக்கும். அனைவரும் பரிபூர்ணமாக வந்து கலந்து கொள்ளணும். நம்ம நிறைவான ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். நிறைவான ஜெபத்துல நம்மளை வழி நடத்தபடி இமானுவலை சபையின் சார்பாக. சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய யெகோவா என்னும் சங்கீதமுள்ள தேவாதி தேவனே, எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தினாலே இந்த வாரத்தின் முதல் நாளிலே
என்னை எங்களை நீர் கொண்டு வந்து உம்மிடத்தில் ஜெபிக்கவும் பாடவும் உடைய வார்த்தைகளை கேட்கவும் கிறிஸ்துவின் சரீரத்தையும் கிறிஸ்துவின் ரத்தத்தையும் புசிக்கும்படியாய் காணிக்கை கொடுக்கும்படியாய் தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தின கிருபைக்காய் நன்றி. இது ஒரு அனாதி தீர்மானத்தினாலே எங்களை மட்டுமாய் நடத்தி வந்தீர் பிதாவே. நாங்கள் உமக்கும் உடைய வார்த்தைக்கும் உடைய சமூகத்துக்கும் பயந்து ஜீவித்து இந்த உலகத்திலே மாறுபான சந்ததியிலும் இந்த பொல்லாத உலகத்திலும் இருளான உலகத்திலும் நாங்கள் வாழும்படியாய் எங்களை வெளிச்சத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடு வாழும்படியாய் உடைய வேத வசனாலே எங்களோடு நீர் இடைப்படுகிற கேள்விக்காய் நன்றி. பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை நாங்கள் இந்த பூமி முழுவதும் பறைசாற்றும்படியாய் இந்த பூமி முழுவதும் நாங்கள் விளக்காய் மலையில் இருக்கிற பட்டணம் போல் இருக்கும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பேசுகிற பேச்சு, பார்வை, சிந்தனை, செயலெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துவரும் வெறுமையாக்கும். எத்தனை பிள்ளைகள் தடைப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் தடைப்படாதபடி கிறிஸ்து இன்னைக்கு வருவாரானால் நானும் நீங்களும் தண்டனைக்கு தப்ப முடியாது, நரகத்துக்கு தாம் பங்காளிகளாய் ஆவோம். அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து எங்களை விடுபடும்படியாய் தேவன் எங்களுக்கு நேரத்தையும் சமத்தையும் கிருபையும் இரக்கத்தை செய்திருக்கிறீர். பிதாவே எங்களை காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த முடியாது, பயபக்தியோடு வாழ முடியாது எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதே ஒழுங்கு கிருபத்தை எங்கள் கடைபிடிக்க முடியாது தேவன் எங்களுக்கு அருளும் கிருபை செய்ய வேண்டுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் ஒவ்வொருவரையும் நீ தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவரை ஆதரித்து வழிநடத்தும். அவருடைய கையும் பிரயாசங்கள் போகும் வரை எல்லா காரியங்களும் ஆசிரியம் வியாதி விபத்து பிரச்சனை இருந்தாலும் கூட தேவன் மாற்றி கிருபை செய்ய முடியாது வேண்டுகிறோம். உம்முடைய பாதத்திலே எங்களை ஒப்புடுத்து கெஞ்சுகிறோம், மன்றாடுகிறோம், உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். நீர் தாமே எங்களுக்கு வழிநடத்த முடியாது வேண்டுகிறோம். நீராமே எங்களுக்கு எதிர்காலம், நீர் எங்கள் ரட்சிப்பு, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறேன். கிறிஸ்துவின் அடிச்சு விடுகிற கை கொண்டு நடந்து ஆதி உபதேசத்தை தரித்திருந்து நாங்கள் உண்மை உத்தமத்தோடு வாழ முடிய ஒப்புக் கொடுக்கிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மையப்படுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென்.